உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் வாழ்க்கைக்கு யாரு துணையா வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்களே முடிவு செஞ்சா எப்படி? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்ன நீங்க ஏன் கிட்ட சம்மதம் கேட்க வேணாமா? நீங்களே முடிவெடுத்து சபையில சொன்னா எப்படிமா? உன் நல்லதுக்கு தாமா நான் சொல்றேன். அது நீங்க சொல்ற காரணம். ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலமா. நீங்க ஒரு அம்மாவா என்கிட்ட அன்பு காட்டினதை விட அதிகாரம் காட்டினதுதான் அதிகம். அத கூட நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா கல்யாணத்திலயும் அதிகாரம் பண்றதுதான் பிடிக்கல. பொண்ணுக்கு 18 வயசு வந்துட்டா மேஜர். அவ எல்லா முடிவையும் தனிச்சு எடுக்கலான்னு சட்டமே சொல்லுது. ரேவதி, இது குடும்பம். நீ பேசுற சட்டம்லாம் இங்க ஒத்து வராது. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் சில முடிவுகளை எடுக்க முடியும். சரிம்மா, சட்டத்தை விடுங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, ஆசை பாசம் இருக்கு. அத பத்தி யோசிக்காம நீங்க இன்னும் உங்க கருத்தை திணிக்கிறது சரியில்லைம்மா. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? இது உன் நல்லதுக்காக எடுத்த முடிவு. இல்லம்மா, இதுலயும் உங்களோட சுயநலம் தான் இருக்கு. சுயநலமா? என்ன சுயநலம்? ஒருவேளை மகேஷ் கடைசி வரைக்கும் வராம இருந்து பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா நான் எங்க ஒத்துக்குவேன் நினைச்சுதான் நீங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். அதுக்காக நான் உன்னை யாரோ ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. நமக்கு நல்லா தெரிஞ்ச ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அந்த கிழவியோட பேரை இவனை விட நல்லவனா இருக்க முடியாது. இப்பவும் நீங்க ஏன் வாழ்க்கையை விட நீங்க ஜெயிக்கணும்ன்றதுலதான் முக்கியமா இருக்கீங்கல்ல. உங்களோட ஈகோ தான் உங்களுக்கு பெருசா இருக்குல்ல. சாரிமா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். உனக்கு பொறுமையா பக்குவமா சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிற. வேற வழி இல்ல. இனிமே நான் சொல்றத மட்டும் செய். போய் மணமேடையில உட்காரு. போ. இல்லம்மா, என் உயிரே போனாலும் மணமேடைக்கு நான் வர மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ நானும் என் முடிவை சொல்லட்டா? என்ன சுட போறீங்களா? சுடுங்க. அப்பவும் சாவேனே தவிர இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை சுட போறேன்னு யாரு சொன்னா? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலைனா ஏன் உயிர் தான் போகும். பரவாயில்லையா? நாளைக்கு ஒரு வேளை அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிட்டா எங்க குடும்பத்துக்குள்ள பகை இன்னும் அதிகமா தான் ஆகும். இங்க பாருங்க கார்த்திக், இந்த கோவம் பகை எல்லாம் நம்மளோட உணர்வுகள் தான். அது அப்படியே இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அது மாறும் மறையும். கரெக்ட் தான் மேடம். ஆனா என் அத்தையோட கோவம் இன்னும் மறையல மேடம். அவங்க எங்க குடும்பத்தை இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் யார் என்னன்ற உண்மையெல்லாம் மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அந்த வெறுப்பு இன்னும் என் மேல அதிகமா தானே ஆகும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை குறைக்கிறதுக்கு இத்தனை வருஷமா யாரும் எந்த முயற்சியும் எடுக்கல. முதல்ல நீங்க தான் அந்த முயற்சியில இறங்கிருக்கீங்க. இந்த கல்யாணம் தான் உங்க முயற்சியோட அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் மூவ். இங்க பாருங்க கார்த்திக், பொண்ணுக்காக சாமுண்டீஸ்வரி இறங்கி வந்துதான் ஆகணும். தன்னோட ஈகோக்காக புருஷன் குடும்பத்தை அவ இத்தனை நாளா வெறுத்திருக்கா. ஆனா நீங்க அவளோட மருமகன் ஆயிட்டா அவ பொண்ணுக்காக அவ இறங்கிதான் வரணும். ரேவதிக்கு உங்க குடும்பத்து மேல வெறுப்பு எதுவும் இல்லையே? இல்ல மேடம். சொல்ல போனா என் பாட்டி மேலயும் அம்மா மேலயும் அவளுக்கு பிரியம் ஜாஸ்தி. வெரி குட். இதை விட வேற என்ன பிளஸ் பாயிண்ட் வேணும்? ரேவதிக்காக சாமுண்டீஸ்வரி தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்துதான் ஆகணும். எத்தனையோ வீட்ல பொண்ணுங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா
பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் கோவத்தோடயே இருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்துல சமாதானம் ஆகிறது இல்லையா? அது மாதிரி சாமுண்டீஸ்வரியும் ஒரு கட்டத்துல சமாதானம் ஆயிடுவா. கார்த்திக், நீங்க சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அங்க இருந்திருந்தா கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இங்க கஷ்டப்படுறீங்கன்னா 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க தானே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானா அமையறப்ப அதை பயன்படுத்திக்கிட்டா எந்த தப்பும் இல்லையே. அந்த மகேஷ் கூட என்னோட கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல. அந்த டிரைவர் கூட என் கல்யாணம் நடக்க கூடாது. என்ன விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? அவருக்காக என் மனசதான் மாத்த பாக்குறீங்களே தவிர எனக்காக ஏமா உங்க மனசு இறங்க மாட்டேங்குது? அம்மா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என் விருப்பத்துக்கு விடுங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. ப்ளீஸ்மா. 3. இது நியாயமான விஷயங்கிறதுனாலதான் உங்க மாமா, தாத்தா, பாட்டி, உங்க அண்ணனு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் கார்த்திக். உங்க மாமா உங்க கால்ல விழற அளவுக்கு வந்துட்டாருன்னா அவரோட விருப்பத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். உங்க மாமா சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்க குடும்பம் பிரிஞ்சது. கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்தால ஒண்ணு சேர்ந்தா நல்லது தானே. இந்த கல்யாணத்தால யாருக்கும் கெடுதல் நடக்க போறதில்ல, நல்லதுதான் நடக்கும். எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. யோசிக்காதீங்க கார்த்திக், ஒத்துக்கோங்க. உங்களை விட வயசுல பெரியவன்னா உங்களோட வெல்விஷரா சொல்றேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை சுத்தி பகையும் எதிரிங்களும் தான் அதிகம், சொத்தும் அதிகம். அதை காப்பாத்தவும் பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் அவ தனி மனுஷியா எவ்வளவு போராடுறான்னு எனக்கு பர்சனலா தெரியும். நீங்க அந்த குடும்பத்துக்கு மருமகனா போறது அவளுக்கு யான பலம். உங்களை மாதிரி ஒரு ஆளுதான் அவ குடும்பத்துக்கு அவசியம். ஒரு ஸ்ட்ராங்கான, அறிவான, புத்திசாலியான ஆம்பளை அந்த குடும்பத்துக்கு மருமகனா ஆனாதான் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரே ஆள் நீங்க தான் கார்த்திக். யூ ஆர் த ஒன்லி ஒன் எலிஜிபிள் பர்சன். மேடம், நீங்க இவ்வளவு தூரம் என் குடும்பத்து மேலேயும் என் மேலே அக்கறை எடுத்து சொல்றீங்க. நான் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் மேடம். அம்மா வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா நிறுத்துங்க. அம்மா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.